எல்லாருக்கும் வணக்கம். இந்த புது எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் தத்துவங்களோ இல்ல அறிவுரைகளோ கிடையாதுங்க. மனிதர்களோட செயல்பாடுகள் பத்தி வரலாறு நெடுகிலும் அனுபவபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை தான் பார்க்க போறோம். குறிப்பா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு பழமையான வரலாற்று பதிவத்தை இன்னைக்கு நாம அலச போறோம். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இதில் இருக்கிற தகவல்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம நவீன வாழ்க்கைக்கும் நம்ம தொழில்முறை வெற்றிக்கும் அப்படியே கச்சிதமா பொருந்தும். ஓகே, விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, பண்டைய உண்மைகள் நம்ம நவீன முடிவுகளை எப்படி பாதிக்குது, நிதி சிக்கல்களை எப்படி தவிர்க்கலாம், எறும்புகிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய கடின உழைப்பு, அப்புறம் பணியிடத்துல நேர்மை, உறவுகள்ல நம்பிக்கை, கடைசியா காலத்தால் அழியாத சில சிறந்த தேர்வுகள். இந்த 6 முக்கிய பகுதிகளை தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் பகுதி பண்டைய உண்மைகள் மற்றும் நவீன முடிவுகள். நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நாம பேச போற விஷயங்கள் எதுவுமே கட்டுக்கதைகளோ இல்ல உருவகங்களோ கிடையாது. இவை எல்லாமே மறுக்க முடியாத வரலாற்று உண்மைகள். அதாவது மனித வரலாற்றுல திரும்ப திரும்ப நடந்த, இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற நிஜமான நிகழ்வுகள். புத்திசாலித்தனமான முடிவுகள் எப்படி ஒருத்தருக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் கொடுக்குது, அதே சமயம் கவனக்குறைவான செயல்கள் எப்படி மனிதர்களை ஆபத்துல தள்ளுது அப்படிங்கறத வரலாறு பலமுறை நமக்கு நிரூபிச்சிருக்கு. இந்த உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம எதிர்கால முடிவுகள் இன்னுமே ரொம்ப தெளிவாகும். இரண்டாவது பகுதி பொதுவான நிதி சிக்கல்களை தவிர்ப்பது. வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்றவங்க கடனுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு தங்களை அறியாமலேயே பெரும் சிக்கல்ல மாட்டினவங்க எக்கச்சக்கம். இது ஒரு நிதர்சனமான உண்மை. நாம எப்படி இந்த மாதிரி நிதி சிக்கல்கள் இருந்து தப்பிக்கலாம்? அதுக்கு இந்த 3 அன்றாட பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதலாவது, எந்த ஒரு நிதி பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கவனமா யோசிங்க. ரெண்டாவது, உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்காதீங்க. முக்கியமா மத்தவங்க கடனுக்கு உத்தரவாதம் கொடுக்காதீங்க. மூணாவது, அப்படி ஏதேனும் நிதி சிக்கல் வந்துடுச்சுன்னா ஈகோவை தூக்கி ஓரமா வச்சுட்டு பணிவோட உடனடியா அதை தீர்க்க பாருங்க. பிரச்சனையை தள்ளி போடுறது கடனை அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் குறைக்காது. மூன்றாவது பகுதி எறும்பும் கடின உழைப்பும். இத ரொம்ப பிரமாதமா விளக்குறதுக்கு இயற்கையிலிருந்தே நமக்கு ஒரு பாடம் இருக்கு. ஒரு சின்ன எறும்ப கவனிச்சு பாருங்க. அதுக்கு எந்த மேனேஜரோ பாஸோ கிடையாது. இருந்தாலும் தான் எதிர்காலத்துக்காக எவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடும் சுய உந்துதலோடும் அது உழைக்குது. இது இயற்கையில நடக்கிற ஒரு உண்மையான நிகழ்வு. ஆனா இதுக்கு நேர்மாறா மனிதர்களாகிய நாம எப்படி இருக்கோம்? எப்ப பார்த்தாலும் தூக்கம், வேலையை தள்ளி போடுறது, கடமைகளை புறக்கணிக்கிறது, இதனால எதிர்பாராத வறுமையையும் கஷ்டங்களையும் நாமே வழிய போய் தேடிக்கிறோம். சோம்பேறித்தனம் எப்படிப்பட்ட பேரழிவு தரும்னு மனித வரலாறு பலமுறை பதிவு பண்ணிருக்கு. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க அலெக்ஸ்னு ஒருத்தரை உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அலெக்ஸ் அந்த எறும்பு போலவே செயல்படுற ஒரு நவீன ஊழியர். ஆபீஸ்ல ரொம்ப பிஸியான சீசன் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே கணிச்சு அதுக்காக தினமும் சிறுக சிறுக வேலைகளை செஞ்சு தன்னை தயார்படுத்திக்கிறாரு. அவரோட இந்த சின்ன சின்ன அன்றாட முயற்சிகள் ஒரு நீண்டகால வெற்றியாகவும் எவ்வித பதற்றமும் இல்லாத ஒரு நிம்மதியான வேலைச்சூழலாகவும் மாறுது. இதுதாங்க உண்மையான தொலைநோக்கு பார்வை. ஆனா இப்ப ஜோர்டனை பாருங்க. இவர் அலெக்ஸுக்கு அப்படியே நேர்மாறானவர். அன்றாட வேலைகளை தொடர்ந்து தள்ளி போடுறதே இவரோட வழக்கம். திடீர்னு எதிர்பாராத ஒரு நேரத்துல ஒரு ஆயுதமேந்திய தாக்குதலாளி மாதிரி ஒரு நெருக்கடியான டெட்லைனை அவர் முன்னாடி வந்து நிக்கும். எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாததால பயமோ தேவையற்ற பதட்டமோ அவரை சூழ்ந்துக்கும். பொறுப்புகளை தள்ளி போடுறது எப்படி தவிர்க்க முடியாத ஒரு வீழ்ச்சியை தரும் அப்படிங்கிற வரலாற்று உண்மையதான் ஜோர்டனின் கதை நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. நான்காவது பகுதி பணியிடத்தில் நேர்மையை உருவாக்குதல். மோசடியா நடந்துக்கிறவங்களோட செயல்பாடுகளை கொஞ்சம் கவனிங்க. ஏமாத்துறது, ரகசியமா திட்டம் போடுறது, அமைதியை கெடுத்து பிளவுகளை உருவாக்குறது, இதெல்லாம் எப்பவுமே ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்க. நீங்க ஒருத்தருக்கு செய்யற தீமை கடைசியில உங்களுக்கே திரும்பி வரும் அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. தப்பா மறைச்சு வைக்கிறதும் மோதல்களை உருவாக்குறதும் ஒரு கட்டத்துல கண்டிப்பா அம்பலமாகி மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். பழங்கால நூல்கள்ல கடவுள் வெறுக்கும் 7 காரியங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தற்கால பணியிடத்துக்கு தேவையான அந்த நடைமுறை படிகள் என்னென்னு பார்ப்போம். முதலாவதாக, பெருமையை தவிர்த்துட்டு பணிவை வளர்த்துக்கோங்க. வரலாற்றுல பலரும் தங்களோட அகந்தையால தான் வீழ்ந்திருக்காங்க. இரண்டாவதாக, எப்பவுமே உண்மையை பேசுங்க. பொய் உறவுகளை சுக்குநூறாக்கிடும். மூன்றாவதாக, உங்களோட எண்ணங்களையும் நோக்கங்களையும் தூய்மையா வச்சுக்கோங்க. தீய திட்டங்களை தவிர்த்துடுங்க. இறுதியாக, சக ஊழியர்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தாம ஒற்றுமையை ஊக்குவிங்க. ஒரு பாசிட்டிவான ஆஃபீஸ் சூழலை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட வழிகள். ஐந்தாவது பகுதி உறவுகளில் நம்பிக்கையை பாதுகாத்தல். இதை கவனிங்களேன். நல்ல போதனை இருண்ட பாதையை ஒளிரச் செய்யும் விளக்கு போன்றது. நம்ம பல நேரங்கள்ல நம்ம பெற்றோர்களோ இல்ல மூத்தவர்களோ சொல்ற அறிவுரைகளை பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா பல தலைமுறைகளாக மக்கள் தேவையற்ற தவறுகளை தவிர்க்கிறதுக்கும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் இந்த ஆழமான அறிவுரை தான் ஒரு பாதுகாப்பு விளக்காக பயன்பட்டிருக்கு. பெரியவங்க அறிவுரைகளை கேட்கறவங்க பல சிக்கல்கள்ல இருந்து தப்பிக்கிறாங்கிறது வரலாறு சொல்லும் உண்மை.
இந்த ஸ்லைட்ல உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது தவறுகளோட தீவிரத்தன்மையை அழகா ஒப்பிட்டு காட்டுது. பசியோட காரணமா ஒருத்தன் திருடுனா அவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா உறவுகள்ல காட்டுற துரோகம், குறிப்பா பாலியல் ஒழுக்கமின்மை அப்படிங்கிறது அப்படியல்ல. அது தொட்டதெல்லாம் அழிக்கிற நெருப்பு மாதிரி. அது ஒரு தனிநபரோட மரியாதையா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஆழமா காயப்படுத்தி குடும்பம் மற்றும் சமூகத்தை கடுமையா பாதிக்கும் அப்படிங்கறத வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. இறுதி பகுதி காலத்தால் அழியாத புத்திசாலித்தனமான தேர்வுகள். தனிப்பட்ட பொறுப்பு, விடாமுயற்சி, நேர்மை, பணிவு, அமைதி மற்றும் தார்மீக தூய்மை, இது எல்லாமே மனித அனுபவங்களால பலமுறை நிரூபிக்கப்பட்ட நடைமுறை உண்மைகள். பொறுப்பற்ற முடிவுகளும் சோம்பேறித்தனமோ ஆணவமோ எப்படி மனிதர்களை வீழ்த்துச்சோ, அதே மாதிரி இந்த 6 பண்புகளும் வரலாற்றுல பலரோட வாழ்க்கையில நிலையான வெற்றியையும் அமைதியும் தொடர்ச்சியா கொடுத்துருக்கு. இது வெறும் தியரி கிடையாதுங்க, வாழ்ந்து காட்டப்பட்ட உண்மைகள். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. காலத்தால் அழியாத இந்த உண்மைகள்ல எது உங்களுடைய அடுத்த முடிவை வடிவமைக்க போகுது? அது உங்களுடைய அடுத்த நிதி சார்ந்த முடிவா இருக்கலாம், இல்ல உங்க வேலை மற்றும் உறவுகள் சார்ந்த முடிவா கூட இருக்கலாம். இந்த வரலாற்று உண்மைகளை நல்லா சிந்திச்சு உங்க முடிவுகளை எடுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், தேவன் தரும் மொழியில் வாழ்ந்திடுவோம், வெற்றியின் கிரீடத்தை சூடிடுவோம், நீதியின் பாதையில் நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், உயர்ந்த வாழ்வை நாம் பெற்றிடுவோம். அவசர முடிவுகள் எடுக்காதே, அறிவுடன் வாழ்க்கை நடத்திடுவே, எறும்பின் உழைப்பை கற்றுக்கொண்டு எதிர்காலம் நோக்கி நடந்திடுவே, சோம்பல் வந்து கதவை தட்டினால் சுறுசுறுப்பாய் எழுந்து செயல்படுவே, இன்றைய உழைப்பு நாளை காக்கும், இறைவன் வழியில் முன்னேறுவே, நீதியின் பாதையில் நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், தேவன் தரும் மொழியில் வாழ்ந்திடுவோம், வெற்றியின் கிரீடத்தை சூடிடுவோம். பொய்மை பேசும் நாவை விலக்கிடுவோம், பெருமை என்னும் தூரம் அகற்றிடுவோம், அன்பும் அமைதியும் விதைத்திடுவோம், அனைவரோடும் சேர்ந்து வாழ்ந்திடுவோம், உண்மை நிறைந்த இதயம் கொண்டு ஒளியாய் உலகில் பிரகாசிப்போம், தேவன்
பயன்படுத்துங்கள். நீதியின் பாதையில் நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், தேவன் தரும் ஒளியில் வாழ்ந்திடுவோம், வெற்றியின் கிரீடத்தை சூடிடுவோம். உண்மையின் வழியில் முன்னேறுவோம், உயர்ந்த வாழ்வை நாம் பெற்றிடுவோம். நீதிமொழி சொல்லும் ஞானத்தினால் நித்தம் வெற்றியை அடைந்திடுவோம். நீதியின் பாதையில் நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், தேவன் தரும் மொழியில் வாழ்ந்திடுவோம், வெற்றியின் கிரீடத்தை சூடிடுவோம். ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், உண்மையின் வழியில் முன்னேறுவோம், உயர்ந்த வாழ்வை நாம் பெற்றிடுவோம். அவசர முடிவுகள் எடுக்காதே, அறிவுடன் வாழ்க்கை நடத்திடுவே, எறும்பின் உழைப்பை கற்றுக்கொண்டு எதிர்காலம் நோக்கி நடந்திடுவே. சோம்பல் வந்து கதவை தட்டினால் சுறுசுறுப்பாய் எழுந்து செயல்படுவே. இன்றைய உழைப்பு நாளை காக்கும், இறைவன் வழியில் முன்னேறுவே. நீதியின் பாதையில் நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், தேவன் தரும் ஒளியில் வாழ்ந்திடுவோம், வெற்றியின் கிரீடத்தை சூடிடுவோம். பொய்மை பேசும் நாவை விலக்கிடுவோம், பெருமை எண்ணம் தூரம் அகற்றிடுவோம், அன்பும் அமைதியும் விதைத்திடுவோம், அனைவரோடும் சேர்ந்து வாழ்ந்திடுவோம். உண்மை நிறைந்த இதயம் கொண்டு ஒளியாய் உலகில் பிரகாசிப்போம், தினமும் வெற்றியை கண்டிடுவோம். ஞானம் அழைக்குது கேளுங்கள், நேர்மை வழியிலே செல்லுங்கள், தேவன் கொடுத்த இந்த வாழ்வை நன்மை செய்யவே பயன்படுத்துங்கள். நீதியின் பாதையில் நடந்திடுவோம், ஞானத்தின் வார்த்தையை பிடித்திடுவோம், தேவன் தரும் ஒளியில் வாழ்ந்திடுவோம், வெற்றியின் கிரீடத்தை சூடிடுவோம். உண்மையின் வழியில் முன்னேறுவோம், உயர்ந்த
அடைந்த